ஸோ லாஸ்ட் வீடியோவில் டுவெல் ஆக்சஸ் சார்ட் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 காலம் சார்ட் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம அதே மாதிரி டேட்டாஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நான் ஒரு ஷீட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா சப் கேட்டகரி எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ரோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா இப்போ எல்லாமே நம்மளுக்கு பார் சார்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் அது எதுவும் இஷ்யூ இல்லை. இப்போ நான் வந்து கலரை மட்டும் மாற்றணும். ஓகே, ஸோ கலர் இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து நீங்கள் கலர் மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல ஆல்ன்னு இருக்கும். ஆனால் உங்களுக்கு இதுக்கு மட்டும் மாற்றணும்னா இது தனித்தனியாக மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இதில் ஆலில் போயிட்டு இந்த கலர் மாற்றணும் அப்படின்னா ரெண்டுக்குமே இந்த கலர் மாறிடும். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு இதில் மட்டும் இந்த சேல்ஸில் மட்டும் மாற்றணும் அப்படின்னா இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா சேல்ஸ்க்கு மட்டும் நீங்கள் கலர் மாற்றிக்கலாம். இப்போ சேல்ஸ்க்கு மட்டும் நான் இந்த கலர் மாற்றுறேன் அப்படின்னா அதுக்கு சேல்ஸ் மட்டும் இந்த கலர் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேல்ஸ்க்கு மட்டும் கலர் மாற்றிட்டேன், ப்ராஃபிட்டுக்கு கலரை மாற்றலை. சரி, இப்போ நான் அதே போல் டுவெல் ஆக்சஸ் சார்ட்டில் நம்ம என்ன பண்ணுமோ அதே போல் அந்த ப்ராஃபிட்டை செலக்ட் பண்ணி டுவெல் ஆக்சஸ் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ இப்போ இது எல்லாமே பார் சார்ட்டாக மாற்றுறேன். ஸோ இது எல்லாமே வந்து பார் சார்ட். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சார்ட் வந்து வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த மெஷரை தூக்கி இந்த இடத்துல கொண்டு வந்துடுறேன். இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த இடத்துல ட்ராக் பண்ணிடுறேன். ஓகே, இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறேன். ஸோ இந்த இடத்துல இதை வந்து என்டையர் வியூ கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். எவ்வளோ சேல்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதே போல் இதை வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஹையஸ்ட் சேல்ஸு, ஸோ இது வந்து லோவஸ்ட் சேல்ஸ். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இதில் ஒரு ஓவர்லேப்பிங் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஓவர்லேப்பிங் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ப்ராஃபிட் போகிறேன், போயிட்டு இதோடைய சைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ஓகே, ஸோ இது மாதிரி கம்மி பண்ணும்போது நம்மளுக்கு என்னன்னா நம்மளுக்கு அந்த டேட்டா வந்து க்ளீனாக தெரியுது இப்போ. ஓகே, ஸோ ப்ராஃபிட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுனால இந்த டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தெரியுது. ஸோ அப்போ நம்மளுக்கு இப்போ வந்து ஒரு அனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும், அதே சைஸில் இருக்கும். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஷார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது வந்து ஹையஸ்ட் சேல்ஸ் எதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன்ஸோடைய சேல்ஸ் அதிகமாக இருக்குது, லேபிள்ஸோடைய சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலன்னா ப்ரெசன்டேஷன் மோடில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல F7 கொடுத்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் மோட் வரும். ப்ரெசன்டேஷன் மோடில் கூட பார்த்துக்கலாம். ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸோடைய சேல்ஸ் அதிகமாக இருக்குது 1706824, லேபிள்ஸோடைய சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, நம்ம இப்போ ப்ராஃபிட் பார்ப்போம். ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேபிள்ஸோடைய சேல்ஸ் வந்து 757 இருக்குது, ஆனால் இதோடைய லாஸ் வந்து அதிகமாக இருக்குது 6403. ஸோ அப்போ ஒரு மேனேஜ்மெண்ட் இதை பார்க்குறாங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து இதை அனலைஸ் பண்ணி அவங்க சரி எதனால இது டேபிள்ஸ் வந்து லாஸில் இருக்குது அப்படிங்கிறத இமீடியட்டாக பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த சார்ட் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஹோப் இந்த பார் டு பார் சார்ட் 2 பார் சார்ட் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம், எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.